இன்றைக்கி எலக்வென்ட் மாடலை பயன்படுத்தி ஒரு டேட்டாவை எப்படி உருவாக்க போகிறோங்கிறத கற்றுக்க போகிறோம். இந்த ப்ராஜெக்டில் முதல்ல ஆப்குள்ளே மாடல்ஸ்குள்ளே எந்த மாடல்ஸும் கிடையாது. அதே மாதிரி டேட்டாபேஸ் ஃபோல்டருக்குள்ளே மைக்ரேஷன்ஸ்குள்ளே எந்த மைக்ரேஷன்ஸும் கிடையாது. எம்டியான ப்ராஜெக்ட் இது. டெர்மினல் விண்டோ ஓப்பன் பண்ணிங்கன்னா ஆல்ரெடி டெவலப்மெண்ட் சர்வர் ரன் ஆகிட்டு இருக்கு. புது ஒரு விண்டோவில் நான் இப்போது மாடலை உருவாக்குறதுக்காக ஒரு கமாண்ட் போடுறேன். அதுதான் PHP ஸ்பேஸ் ஆர்டிசன் ஸ்பேஸ் மேக் மாடல் ஸ்பேஸ் உங்களுடைய மாடல் நேம். ஏன் மாடல் நேம் வந்து யூசர், ஏன்னா நான் யூசர்ஸ்ன்ற டேபிளை உருவாக்க போகிறேன். இப்போ இந்த மாடல்ஸ் ஃபோல்டருக்குள்ளே யூசர்ன்ற ஒரு மாடல் உருவாகியிருக்கும். இதுக்கு அடுத்து டேட்டாபேஸ்குள்ளே போய் பார்த்தீங்கன்னா எந்த ஒரு டேபிளுமே இதுக்குள்ளே இருக்காது. நான் யூசர்ஸ்ன்ற ஒரு டேபிளை உருவாக்குறதுக்கு PHP ஸ்பேஸ் ஆர்டிசன் ஸ்பேஸ் மேக் மைக்ரேஷன் ஸ்பேஸ் create underscore users underscore tableன்ற பேரில் ஒரு மைக்ரேஷனை உருவாக்கிக்கிறேன். இப்போ இது யூசர்ஸ்ன்ற டேபிளை உருவாக்குறதுக்கான மைக்ரேஷன். இது டேட்டாபேஸ்ன்ற ஃபோல்டரில் மைக்ரேஷன்ஸ்ன்ற ஃபோல்டரில் இருக்கும். இந்த மைக்ரேஷன்ஸ்குள்ளே இப்போ நம்ம ஒரு சில காலம்லாம் உருவாக்க போகிறோம். கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். நம்ம யூசர்ன்ற ஒரு மாடலை உருவாக்கியிருக்கோம். அதுக்கப்புறம் அதுக்கு யூசர்ஸ்ன்ற ஒரு டேபிளை உருவாக்க ஒரு மைக்ரேஷனும் உருவாக்கியிருக்கோம். இந்த ரெண்டு தனித்தனி வேலையையும் ஒரே வேலையாக ஆக்கிறதுக்கு கூட ஒரு கமாண்ட் இருக்குது. அதுக்கு நான் முதல்ல ஏற்கனவே இருக்கிற இந்த மாடலையும் மைக்ரேஷனையும் டெலீட் பண்ணிக்கிறேன். இப்போ நம்ம உருவாக்க போகிற மாடலுக்கு மைக்ரேஷனோடு உருவாக்கணும்னா நம்ம அதே மாடலுக்கான கமாண்டான PHP ஸ்பேஸ் ஆர்டிசன் ஸ்பேஸ் மேக் மாடல் அப்படின்னு போட்டுட்டு உங்களுடைய மாடல் நேம், இதுக்கு அடுத்து உங்களுடைய மைக்ரேஷன் உருவாக்குறதுக்கு ஸ்பேஸ் -mன்னு கொடுத்தீங்கனாலே போதும். இந்த மாடலுக்கான மைக்ரேஷன் உருவாகிடும். பார்த்தீங்களா? இப்போ அந்த மாடல் அதோட மைக்ரேஷனோட உருவாகிடுச்சு. இப்போ இந்த ரெண்டு வேலையும் ஒரே கமாண்டில் முடிஞ்ச ஒரு டிப் உங்களுக்கு கிடச்சிருக்கும்னு நினைக்கிறேன். நீங்கள் டேட்டாபேஸில் மைக்ரேஷன் ஃபோல்டரில் போய் மைக்ரேஷன்ஸை செக் கூட பண்ணிக்கலாம். இந்த மைக்ரேஷன் உருவாகியிருக்கு. இப்போ அடுத்து உங்கள் டெர்மினல் விண்டோவை க்ளோஸ் பண்ணிவிட்டு இந்த மைக்ரேஷனை ஓப்பன் பண்ணிக்கோங்க. இந்த ஃபைலுக்குள்ளே நம்ம ஒரு சில காலம்ஸ் எல்லாம் உருவாக்க போகிறோம். இந்த டேபிள் ஆப்ஜெக்டை பயன்படுத்தி நம்ம உருவாக்க போகிற முதல் காலம் யூசரோட நேம். இதுக்கு ஸ்ட்ரிங்குன்ற ஒரு ஃபங்க்ஷனுக்குள்ளே நம்ம நேம்ன்ற வார்த்தையை கொடுத்துக்கிறோம். இதன் மூலமாக நேம்ன்ற ஒரு வேர்கேர் காலம் உருவாகிடும். இதே மாதிரி அடுத்து ஃபோனுன்ற காலமை உருவாக்கிக்கிறேன். அதே மாதிரி இன்டீஜர்ன்ற ஃபங்க்ஷனை பயன்படுத்தினா நம்மளுக்கு இன்டீஜர் காலம் உருவாக்கலாம். அதில் ஏஜ்ன்ற காலமும் உருவாக்கிக்கிறேன். இதில் ஃபோன் காலத்தை நான் யூனிக் ஆக்கிறதுக்கு யூனிக்ன்ற ஃபங்க்ஷனை செயின் ஃபங்க்ஷனாக இங்கே பயன்படுத்தினாலே போதும். இது ஒரு காலமை யூனிக் காலமாக ஆக்கும். ஒரே டேட்டாவை ரெண்டாவது தடவை போட முடியாது. இப்போ டெர்மினலை ஓப்பன் பண்ணிக்கோங்க. உங்கள் டேட்டாபேஸில் இப்போ இந்த மைக்ரேஷனை மைக்ரேட் பண்ணுறதுக்கு PHP ஸ்பேஸ் ஆர்டிசன் ஸ்பேஸ் மைக்ரேட்டுன்னு கொடுத்தாலே போதும், மைக்ரேட் ஆகிடும். இப்போ டேட்டாபேஸில் போய் பார்த்தீங்கன்னா உங்களுக்கான டேபிள் உருவாகிடும். யூசர்ஸ், இந்த யூசர் டேபிளில் நம்ம உருவாக்கின காலமோடு உருவாகியிருக்கும். நீங்கள் ஸ்ட்ரக்சர் வேயில் போய் ஸ்ட்ரக்சரையும் பார்த்துக்கலாம். நீங்கள் கொடுத்த காலம் டெஃபினேஷனோட தான் எல்லா காலமும் இருக்கும். இந்த கிரியேட்டட் அட் அண்ட் அப்டேட்டட் அட்ன்ற இந்த ரெண்டு காலமும் நம்ம மைக்ரேஷன் ஃபைலுக்குள்ளே டைம் ஸ்டாம்ப்ஸ்ன்ற ஒரு ஃபங்க்ஷனை பயன்படுத்துறதால வர்றது. நம்ம அடுத்து பண்ண போகிற விஷயம் ஒரு கண்ட்ரோலர் உருவாக்க போகிறோம். இதுக்கு PHP ஸ்பேஸ் ஆர்டிசன் ஸ்பேஸ் மேக் கண்ட்ரோலர் ஸ்பேஸ் உங்களுடைய கண்ட்ரோலர் நேம். நான் வைக்கிற கண்ட்ரோலர் நேம் யூசர் கண்ட்ரோலர். ஏன்னா நம்ம ஒரு யூசர் டேபிளுக்கான வேலைகளை செய்ய போகிறதால இந்த கண்ட்ரோலர் நேம் வச்சுக்கிறேன். இப்போ இந்த கண்ட்ரோலர் உருவாக்கப்பட்டுடுச்சு. நம்ம ஆப்குள்ளே HTTPன்ற ஃபோல்டருக்குள்ளே கண்ட்ரோலர்ஸ்ன்ற ஃபோல்டருக்குள்ளே இந்த கண்ட்ரோலரை பார்க்கலாம். இந்த கண்ட்ரோலர் ஃபைலை ஓப்பன் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம ஆப்ரேஷனுக்கு தேவையான முதல் மெத்தடை உருவாக்குறோம். இது ஒரு பப்ளிக் மெத்தட். இதில் கிரியேட்ன்ற ஒரு மெத்தடை நம்ம உருவாக்க போகிறோம். இந்த கிரியேட் மெத்தட் ஒரு வியூவை காமிக்கிறதுக்கு மட்டும்தான். அதாவது நம்ம டேட்டாவை இன்சர்ட் பண்ண போகிறதுக்கான ஃபார்மை ஷோ பண்ணது. இதுக்குள்ளே ரிட்டர்ன்ன்ற கீவேர்ட், அதுக்கடுத்து வியூன்ற ஹெல்ப்பர். அந்த ஹெல்ப்பர் ஃபங்க்ஷனுக்குள்ளே நம்மளுடைய வியூ ஃபைலோட நேமை கொடுக்கணும். கிரியேட் அண்டர்ஸ்கோர் யூசர்ன்றது என்னுடைய வியூ ஃபைலோட நேம். இதை இன்னும் உருவாக்கலை, இனிமேல் தான் உருவாக்க போகிறோம். இதே மாதிரி அடுத்து ஸ்டோர்னு ஒரு ஃபங்க்ஷன். இந்த ஃபங்க்ஷனுக்குள்ளே டேட்டாஸ் எல்லாம் ஸ்டோர் பண்ணுறதுக்கு நம்ம கிரியேட் அண்டர்ஸ்கோர் யூசர் ஃபார்முக்குள்ளேருந்து வர எல்லா டேட்டாவும் இந்த ஸ்டோர்ன்ற ஃபங்க்ஷனுக்குள்ளே தான் சேவ் பண்ண வைக்க போகிறோம். அப்போது ரெக்வஸ்ட்லேருந்து வர டேட்டாவை எடுக்கிறதுக்கு ரெக்வஸ்ட் கிளாஸை நான் பயன்படுத்திக்கிறேன். அதுக்கு ரெக்வஸ்ட்ன்ற ஒரு வேரியபிளையும் நான் டிக்ளேர் பண்ணிக்கிறேன். இந்த கிளாஸ் ஆனது நம்மளுக்கு மேலே அங்கே கிடைக்குது பார்த்தீங்களா, ரிக்வெஸ்ட்ன்ற கிளாஸ். இது எல்லா கண்ட்ரோலரையும் இருக்கக்கூடிய கிளாஸ். முதல்ல நம்ம நேம்ன்ற இன்புட்டை வாங்கிறதுக்கு ஒரு வேரியபிளை டிக்ளேர் பண்ணிக்கிறோம்.
அதுக்கடுத்து ரெக்வெஸ்ட்ன்ற இந்த வேரியபிள்குள்ளே இருக்கிற இன்புட்டுன்ற ஃபங்க்ஷனை நம்ம பயன்படுத்தி நேம்ன்ற பேரில் வர வேல்யூவை வாங்கிக்கிறோம். இதே மாதிரி இதுக்கு அடுத்து வர எல்லா வேல்யூஸையும் இதே மாதிரியே வாங்கிக்கிறோம். நம்ம வாங்க போகிற நேம், ஏஜ், ஃபோனுன்ற 3 வேல்யூஸும் 3 வேரியபிளில் கிடச்சிருச்சு. வாங்கின இந்த 3 வேல்யூஸையும் நம்ம சேவ் பண்ணுறதுக்கு நம்ம மாடல் கிளாஸை பயன்படுத்தணும். யூசர்ன்ற மாடல் கிளாஸ். இதுக்கு மேலே நம்ம கண்ட்ரோலர் கிளாஸுக்கு முன்னாடி யூஸ்க்கு அடுத்து app\model\user அப்படின்னு கொடுத்து நம்ம அந்த கிளாஸை முதல்ல யூஸ் பண்ணணும். அதுக்கப்புறம் தான் உங்களால் கீழே இந்த ஃபங்க்ஷனில் அந்த கிளாஸை பயன்படுத்தவே முடியும். இப்போ இந்த கிளாஸை பயன்படுத்தி நம்ம ஒரு ஆப்ஜெக்டை உருவாக்க போகிறோம். அதுக்கு நியூன்ற கீவேர்டை அந்த கிளாஸுக்கு முன்னாடி பயன்படுத்தணும். இது ஒரு ஆப்ஜெக்டை உருவாக்கும். வாங்கின அந்த ஆப்ஜெக்டை யூசர்ன்ற வேரியபிளில் நம்ம அசைன் பண்ணிக்கிறோம். இந்த யூசர் ஆப்ஜெக்ட்குள்ளே யூசர்ஸ் டேபிளோட பிணைக்கப்பட்டிருக்கிறதால அதுக்குள்ளே இருக்கிற எல்லா காலம்ஸும் இதுக்குள்ளே ப்ராப்பர்ட்டியாக நம்ம அக்சஸ் பண்ண முடியும். அதனால் யூசர் வேரியபிளில் நம்ம நேம்ன்ற ப்ராப்பர்ட்டிக்குள்ளே மேலே நம்ம வாங்கி வச்சுருக்க வேல்யூவை சேவ் பண்ணலாம். நேம்ன்ற வேரியபிள்குள்ளே இருக்குல்ல அந்த வேல்யூ. இதே மாதிரி இதுக்கு அடுத்து யூசர் வேரியபிள்குள்ளே இருக்கிற அடுத்தடுத்த ப்ராப்பர்ட்டியில் நம்ம மேலே வாங்கின எல்லா வேல்யூஸையும் சேவ் பண்ண முடியும். கடைசியாக இப்போ நம்ம அசைன் பண்ணியிருக்க வேல்யூஸை சேவ் பண்ணணும். அப்போ தான் நம்மளுக்கு அந்த டேட்டா டேபிளில் உருவாகும். இதுக்கு யூசர் வேரியபிளில் சேவ்னு ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது. இப்போ நம்ம இந்த சேவ்ன்ற ஃபங்க்ஷனை கால் பண்ணும் போது இந்த புது ஆப்ஜெக்டான இந்த யூசர்ன்ற ஆப்ஜெக்ட்குள்ளே இருக்கிற டேட்டா எல்லாம் புது டேட்டாவாக டேபிள்குள்ளே இன்சர்ட் ஆகிடும். ஆக நம்மளுக்கு இன்சர்ட் ஃபங்க்ஷன் இந்த ஆப்ஜெக்ட்டுக்குள்ளே இருக்கிற சேவ் மெத்தட் மூலமாக முடியுது. இந்த சேவ் ஃபங்க்ஷன் நிறைவு பெற்ற பிறகு நம்ம ஒரு ஸ்ட்ரிங்கை ரிட்டர்ன் பண்ணணும். அப்போ தான் நம்ம ஒரு டேட்டாவை சக்ஸஸ்ஃபுல்லாக உருவாக்கியிருக்கோன்றது தெரியும். இதனால் யூசர் ஹேஸ் பீன் கிரியேட்டட் சக்ஸஸ்ஃபுல்லின்ற ஸ்ட்ரிங்கோடு ரிட்டர்ன் பண்ணுறோம். கூடுதலான ஒரு விஷயம் என்னென்னா அந்த யூசர் ஆப்ஜெக்ட்டுக்குள்ளே எப்போ நீங்கள் சேவ் ஃபங்க்ஷனை பயன்படுத்துகிறீங்களோ அப்போவே உங்களுக்கான ஐடி, அதாவது பிரைமரி கீழே அசைன் பண்ணியிருக்கிற அந்த ஐடி உருவாகிடும். அப்போ அந்த ஐடியை நீங்கள் வேறு ஏதாவது விஷயத்துக்கு கூட பயன்படுத்தலாம். உதாரணத்துக்கு இங்கே நான் யூசர் ஐடி இஸ் அப்படின்னு சொல்லிட்டு அந்த யூசர் ஐடியை காமிக்கிறதுக்கு அந்த வேரியபிளை கன்கார்டினேட் பண்ணுறேன். இப்போ இந்த ஐடிக்குள்ளே நிச்சயமாக அந்த ஐடியானது உருவாக்கியிருக்கும். இந்த கண்ட்ரோலரில் நம்ம பண்ண வேண்டிய வேலை முடிஞ்சுது. இதுக்கடுத்து நம்ம create_userன்ற ஒரு வியூவை உருவாக்கணும். அதுக்கு ரிசோர்ஸஸில் வியூஸ் ஃபோல்டருக்குள்ளே ஒரு புது ஃபைலை நான் உருவாக்குறேன். create_user.play.phpன்றது தான் அந்த ஃபைலோட பெயர். இப்போ இந்த வியூ ஃபைலில் ஒரு ஃபார்மை உருவாக்கிக்கிறேன். அந்த ஃபார்முக்கான யூஆர்ஐயாக ஸ்டோருன்ற யூஆர்ஐயை நான் ஆக்ஷன் ஆட்ரிபியூட்டில் கொடுக்குறேன். இந்த ஃபார்முக்குள்ளே ஒரு இன்புட், அந்த இன்புட்டில் நேம்ன்ற ஆட்ரிபியூட்டில் நேம்னே வச்சுக்கிறேன். அதுக்கு ஒரு லேபிள் வச்சுக்கிறேன், அது நேம்ன்றதை குறிக்குது. இதே மாதிரி ஏஜ் மற்றும் ஃபோனுன்ற மீதி 2 இன்புட்டையும் இந்த ஃபார்முக்குள்ளே வச்சுக்கிறேன். கடைசியாக சப்மிட் பட்டன், அதுக்கு பேர் கிரியேட்னு வச்சுக்கிறேன் வேல்யூ ஆட்ரிபியூட்டில். இப்போ சிஎஸ்ஆர்எஃப் டோக்கனை நம்ம கொடுக்கணும் இந்த ஃபார்முக்குள்ளே. அப்போ தான் இந்த ஃபார்ம் சப்மிட் ஆகும். @CSRF அப்படின்னு ஒரு பிளேட் டைரக்டரிவை இந்த பிளேட் ஃபைலுக்குள்ளே நம்மளால் பயன்படுத்த முடியும். இது சிஎஸ்ஆர்எஃப்கான இன்புட்டை உருவாக்கும். மேலே ஒரு ஹெட்டிங்கை உருவாக்கிக்கிறேன். அந்த ஹெட்டிங்கில் கிரியேட் யூசர் ஃபார்ம்னு வச்சுக்கிறேன். இப்போ இந்த வியூக்கான விஷயங்கள் எல்லாம் தயாராகிடுச்சு. இப்போ இந்த வியூக்கான ரவுட்டை உருவாக்கணும். அதுக்கு ரவுட்ஸ் ஃபோல்டருக்குள்ளே web.phpயை நான் ஓப்பன் பண்ணிக்கிறேன். இதுக்குள்ளே அந்த வியூவை காட்டுறதுக்கான ஒரு புது ரவுட்டை நம்ம உருவாக்கணும். அதுக்கு ஒரு கெட் ரவுட்டை உருவாக்கிக்கிறேன். இதுதான் முதல் பேஜாக வரப்போகிறதால வெறும் ஸ்லாஷை பயன்படுத்திக்கிறேன். ஆக இதுதான் இண்டெக்ஸ் வியூ. ஆக நம்ம டெவலப்மெண்ட் யூஆர்எல் ஸ்டார்ட் பண்ண உடனே இந்த யூஆர்எல் ஆனது ஆக்சஸ் ஆகும். அப்போது யூசர் கண்ட்ரோலருக்குள்ளே இருக்கிற கிரியேட்ன்ற மெத்தடை நம்ம பயன்படுத்தணும். இதுக்கு 2வது ஆர்குமெண்ட்டாக ஒரு அரே வேல்யூவாக யூசர் கண்ட்ரோலரை கொடுக்குறோம். அதுக்குள்ளே 2வது வேல்யூவாக நம்ம கிரியேட்ன்ற மெத்தடை கொடுக்குறோம். இப்போ create_userன்ற வியூ ஷோ ஆகும். இதுக்கு அடுத்த ரவுட்டாக நம்ம ஒரு ரவுட் உருவாக்கணும். ஏன்னா அந்த ஃபார்ம் போஸ்ட் ஆக போகிறது ஒரு கண்ட்ரோலரோட ஃபங்க்ஷனுக்கு. அதுக்கு போஸ்ட் ரவுட்டை உருவாக்கணும். இந்த போஸ்ட் ரவுட்டோட யூஆர்ஐ ஸ்டோர்ன்னு தான் நம்ம வச்சுருக்கோம். ஏன்னா அந்த வியூவில் போய் நீங்கள் பார்த்தீங்கனாலே உங்களுக்கு தெரியும், நம்ம ஸ்டோர்ன்ற யூஆர்ஐக்குள்ளே தான் அந்த யூசர் ஃபார்முக்கான டேட்டாஸ் எல்லாத்தையும் அனுப்புகிறோம். இந்த ஃபார்மில் முக்கியமான விஷயத்தை மறந்துட்டோம். மெத்தடுன்ற ஆட்ரிபியூட்டை இந்த ஃபார்மில் கொடுக்கணும். அது போஸ்ட். அப்போ தான் உங்களுக்கு போஸ்ட்டுக்கான டேட்டா சென்ட் ஆகும். இப்போ திரும்ப ரவுட் ஃபைலுக்கு வந்தீங்கன்னா நீங்கள் இந்த யூஆர்ஐக்கான கண்ட்ரோலர் மெத்தடை கொடுக்கணும். 2வது ஆர்குமெண்ட்டாக யூசர் கண்ட்ரோலரில் ஸ்டோர் மெத்தட். இதுக்கடுத்து உங்களுடைய டெவலப்மெண்ட் சர்வரை ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க. உங்களுடைய டெர்மினலில் நான் ஏற்கனவே ஸ்டார்ட் பண்ணிட்டேன். இப்போ என் டெவலப்மெண்ட் யூஆரில் அக்சஸ் பண்ணால் எனக்கு இந்த கிரியேட் யூசர் ஃபார்ம் வந்துடும். இப்போ இதுக்குள்ளே இருக்கிற ஃபார்முக்கான டேட்டாஸ் எல்லாத்தையும் நம்ம சப்மிட் பண்ண போகிறோம். ஃபார்மை ஃபில் பண்ணிவிட்டேன். இப்போ கிரியேட் யூசர்ன்றதை பட்டன் அமுக்கின உடனே எனக்கு ஃபார்ம் சப்மிட் ஆகி இந்த டேபிளில் ஒரு டேட்டா இன்சர்ட் ஆகணும். ஆக பட்டனை கிளிக் கொடுக்குறேன். சப்மிட் ஆகிடுச்சு. யூசர் ஹஸ் பின் சக்ஸஸ்ஃபுல்லி கிரியேட்டட். யூசர் ஐடி வந்து 1. இந்த டெக்ஸ்ட் வந்திருக்கு பார்த்தீங்களா. 1ன்றது அந்த ஐடி உருவாகி வந்திருக்கு அந்த ஆப்ஜெக்டில்.
இப்போது ரிஃப்ரெஷ் பண்ணுங்கள் இந்த டேபிளை, உங்களுக்கு ஒரு டேட்டா இன்சர்ட் ஆகிருக்கும். இப்போ நம்ம பண்ணது ஒரு வழி. ரெண்டாவது வழியும் ஒன்று இருக்குது இதே மாதிரி டேட்டாவை இன்சர்ட் பண்ணுறதுக்கு. அதை நான் உங்களுக்கு சொல்கிறேன். அதுக்கு நான் இங்கே இருக்கிற லைன்ஸ் எல்லாத்தையும் எடுத்துடுறேன், இந்த ஸ்ட்ரிங்கை ரிட்டர்ன் பண்ணுற ஸ்டேட்மெண்ட்டை தவிர்த்து. நாம் தனித்தனியாக வேல்யூஸை வாங்குறதுக்கு பதில் டேட்டான்ற ஒரே ஒரு வேரியபிளை உருவாக்கிடலாம். இதுக்குள்ளே அரே வேல்யூஸாக வரப்போகிற எல்லா இன்புட் வேல்யூஸையும் வாங்கி வச்சிடுறோம். அதுக்கு ரிக்வெஸ்ட்டில் ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது, அதுதான் ஒன்லி. இந்த ஒன்லின்ற ஃபங்க்ஷனுக்குள்ளே நம்ம எந்தெந்த இன்புட்டுக்கான வேல்யூஸை மட்டும் வாங்க போகிறோன்றதை கொடுக்கணும். இப்போது இந்த ஃபார்மில் நம்மளுக்கு நேம், ஏஜ், ஃபோனுன்ற 3 இன்புட்டுக்கான வேல்யூஸ் மட்டும்தான் வேணும். அப்போது அதை மட்டும் அரே வேல்யூஸாக கொடுக்கணும். நேம் கமா ஏஜ் கமா ஃபோன். இப்போது இந்த இன்புட்டுக்கான வேல்யூஸ் மட்டுமே அரே வேல்யூஸாக இந்த டேட்டான்ற வேரியபிள்குள்ளே இந்த ரிக்வெஸ்ட் ஆப்ஜெக்ட் கொண்டு வந்து சேர்த்துரும். இப்போது அந்த டேட்டாவை சேவ் பண்ணுறதுக்கு அதே யூசர் மாடலை நம்ம எடுத்துக்கலாம். இதுக்குள்ளே இப்போ ஒரு ஸ்டாட்டிக் ஃபங்க்ஷன் ஒன்று இருக்குது. அதை பயன்படுத்துறதுக்கு ஸ்கோப் ரெசல்யூஷன் ஆப்ரேட்டர், அதுக்கடுத்து கிரியேட்ன்ற ஒரு ஃபங்க்ஷனை நம்ம பயன்படுத்தலாம். இந்த ஃபங்க்ஷனோட ஆர்குமெண்ட்டாக நம்ம ஒரு அரே டேட்டாவை கொடுக்கலாம். அது யூசர் டேபிள்களை இன்சர்ட் பண்ணுறதுக்கான காலமும் வேல்யூவும் கொண்ட ஒரு அரே டேட்டாவாக இருக்கணும். இப்போது இந்த ரெக்வெஸ்ட்டோட ஒன்லி மெத்தடில் இந்த நேம்ஸ், இந்த இன்புட் நேம்ஸ் கொண்டு நம்ம வாங்குகிற வேல்யூஸ்க்கு நம்மளுக்கு அரே டேட்டாவை ரிட்டர்ன் பண்ணோம் அப்படின்னு நான் சொன்னேன் இல்லையா. அந்த அரே டேட்டாஸ் எப்படி அது கொண்டு வந்து வச்சுருக்கோன்னா, நேம், ஏஜ், ஃபோனுன்றதெல்லாம் கீயாக இருக்கும். அந்த இன்புட்டில் வந்த வேல்யூஸ் எல்லாம் வேல்யூஸ்ன்ற ஃபீல்டில் இருக்கும். இப்போது இந்த ஃபார்மில் நம்மளுக்கு ஒரு அரே டேட்டா கிடைக்கும் போது அதை நம்ம இந்த கிரியேட் மெத்தட்குள்ளே அப்படியே வச்சோம்னா இந்த டேபிள்குள்ளே இருக்கிற காலம்ஸில் நேம், ஏஜ், ஃபோனுன்ற காலம்ஸில் அந்த கீக்கான வேல்யூஸ் இன்சர்ட் ஆகிடும். ஆக உங்களுடைய டேபிளில் இருக்கிற காலம்ஸ்க்கு ஏற்ற மாதிரி வேல்யூஸ் இருந்தால் மட்டும்தான் இந்த கிரியேட் மெத்தடில் நீங்கள் அந்த அரே டேட்டாவை கொடுக்கணும். அப்படி இல்லைனா எரர் தான் மிஞ்சும். இப்போ இந்த டேட்டான்ற வேரியபிளை நான் இங்கே ஆர்குமெண்ட்டாக கொடுத்துக்கிறேன் இந்த கிரியேட் மெத்தடில். இப்போது இந்த கிரியேட் மெத்தட் இந்த அரேக்கான டேட்டாவை எல்லாத்தையும் வச்சு ஒரு டேட்டாவை இன்சர்ட் பண்ணி அதுக்கான ஆப்ஜெக்டை ரிட்டர்ன் பண்ணோம். ரிட்டர்ன் பண்ணுற அந்த ஆப்ஜெக்டை நம்ம யூசர்ன்ற வேரியபிளில் வாங்கிக்கிறோம். இப்போ அதே ப்ரொசீஜர் தான், கீழே நம்ம அந்த யூசர்ன்ற வேரியபிளில் ஐடியை ஷோ பண்ணுறோம். இப்போது இது இன்னும் ஈஸியாக இருக்கு இல்லையா. ஆனால் இதில் ஒரு சில விஷயம் இருக்குது. நீங்கள் மல்டிபிள் டேட்டாவை ஒரே நேரத்தில் இன்சர்ட் பண்ணுறீங்க அப்படின்னும் போது நீங்கள் மாஸ் அசைன்மெண்ட்ன்ற ஒரு விஷயத்தை பின்பற்றணும். இந்த கிரியேட் மெத்தடை பயன்படுத்தும் போது நீங்கள் இந்த மாடல் கிளாஸை ஓப்பன் பண்ணிக்கோங்க. இந்த கிளாஸ்க்குள்ளே ப்ரொடெக்டடுன்ற ஆக்சஸர் மூலமாக நீங்கள் ஒரு வேரியபிள் ஆக்சஸ் பண்ணணும். அதுதான் ஃபில்லபிள்ன்ற இந்த வேரியபிள். இந்த ஃபில்லபிள் வேரியபிள் ஏற்கனவே மாடல் கிளாஸில் உருவாக்கப்பட்டது. இந்த ஃபில்லபிள்குள்ளே நீங்கள் அரே வேல்யூஸ் கொடுக்கணும். அந்த அரே வேல்யூஸ் உங்கள் காலம்ஸில் எதெல்லாம் மாஸை அசைன் பண்ணலாம் அப்படின்னு கொடுக்கக்கூடிய காலம்ஸு. அப்போ நம்ம அசைன் பண்ணக்கூடியது நேம், ஏஜ், ஃபோனுன்ற இந்த காலமை மாஸ் அசைன்மெண்ட் பண்ண போகிறோம். ஒரே நேரத்தில் நம்ம 10 டேட்டாஸை கூட இந்த காலம்ஸில் இன்சர்ட் பண்ணலான்றது தான் மாஸ் அசைன்மெண்ட். அதை நம்ம இங்கே முடிவு பண்ணி ஃபில்லபிள்ன்ற வேரியபிள்குள்ளே வேல்யூஸாக கொடுக்குறோம். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, இந்த காலம்ஸுக்கு மட்டும்தான் நம்ம மாஸை அசைன் பண்ண முடியும், டேட்டாஸும் இன்சர்ட் ஆகும். இதை தவிர்த்து வேறு எந்த காலம்ஸுக்கும் டேட்டாஸ் விடாது. ஒரு வேளை ஃபில்லபிளில் நீங்கள் அதை ஃபில் பண்ணலன்னா. திரும்பவும் இந்த ஃபார்மை நம்ம ஃபில் பண்ணுறோம், சப்மிட் பண்ணுறோம். இன்சர்ட் ஆகிடுச்சு. இந்த வாட்டி யூசர் ஆனது ஐடி 2. ஆக இந்த கிரியேட் மெத்தடும் உங்களுடைய டேட்டாஸை இன்சர்ட் பண்ணக்கூடிய ஒரு மெத்தட் தான். இந்த மாதிரியும் நீங்கள் இன்சர்ட் பண்ண முடியுன்றதுக்கான இன்னொரு உதாரணம் தான் இப்போ நான் பண்ணி காட்டினது. இந்த ஃபில்லபிளை இன்னும் நல்லா தெரிஞ்சுக்கோங்க. லாராவெல் டாக்குமெண்டேஷனில் உங்களுக்கு ரொம்பவே இது பயன்படும். ஒருவேளை கிரியேட் மெத்தடை பயன்படுத்தும் போது மாஸ் அசைன்மெண்ட் பண்ணப்படாத, அதாவது ஃபில்லபிள் வேரியபிளில் கொடுக்காத ஒரு காலமாக நீங்கள் சேவ் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா இந்த மாதிரி ஒரு எரரை நீங்கள் சந்திப்பீங்க. மொத்தத்தில் இந்த எலக்வென்ட் மாடலை பயன்படுத்தி டேட்டாவை எப்படி உருவாக்குறதுங்கிறத இந்த வீடியோவில் தெரிஞ்சிருப்பீங்க. அடுத்த வீடியோவில் எலக்வென்ட் மாடலை பயன்படுத்தி ஒரு டேட்டாவை எப்படி ரீட் பண்ணலாங்கிறத கற்றுக்க போகிறீங்க.